ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 3 பயிற்சி 3.4 4ஆம் கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க? விரிவுபடுத்துக. 3a minus 4b the whole cube. 3a minus 4b the whole cube. இது என்ன ஃபார்முலா அடிப்படையில் இருக்கு அப்படின்னா x minus y the whole cube அல்லது a minus b the whole cube ஃபார்முலாவில் இருக்கு. x minus y the whole cube. இதுக்கு என்ன ஃபார்முலா? இதுக்கு என்ன முற்றொருமை? இந்த முற்றொருமை x cube minus 3x squared y plus 3xy squared minus y cube. ஓகே, இப்போ x இருக்க இடத்துல 3a இருக்கு, y இருக்க இடத்துல 4b இருக்கு. x is equal to 3a, y is equal to 4b. போடுவோமா? xக்கு பதிலா 3a minus 4b the whole cube is equal to x cube பதிலா 3a cube minus 3x squared y plus 3x y squared minus y cube. ஓகே, y இருக்கிறதுல 4b, x இருக்கிறதுல 3a. 3 cube-னா 27, then a cube minus இது வந்து 9 ஆயிரும். 9 3s are 27. 27 into 4 108. 108 a squared b. ஓகே, பிராக்கெட் எடுக்கையில கவனமா எடுக்கணும். இங்க 4 squared இங்க 16. 16 இது 3 3s are 9. 16 9 மல்டிப்ளை பண்ணா 144. 144 ab ஸ்கொயர். ஓகே, மைனஸ் 4 கியூப் b கியூப் அப்படி வரும். 4 கியூபுங்கையில் 4 3 தடவை போட்டு பெருக்கணும்னா 64 b கியூப். ஸோ விரிவுபடுத்தினா இதுதான் ஆன்சர். ஓகே, 3a minus 4b த ஹோல் கியூபுக்கு ஆன்சர். அடுத்து செகண்ட் சம், x plus 1 by y the whole cube. இது a x plus y the whole cube ஃபார்முலால இருக்குன்னு நம்ம எடுத்துக்குவோம். x cube plus 3x squared yக்கு பதிலா 1 by y plus 3xy squared plus y cube. ஓகே, yக்கு பதிலா 1 by y அவ்வளவு. 3x squared by y plus 3x by y squared plus 1 by cube அவ்வளவு. விரித்தெழுது தானே இந்த ஆன்சர். ஓகே,